ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெண்டிங் இண்டிகேட்டர் அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பர்ட் அட்வைசர் கோட் பண்ணலான்றதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் மார்க்கெட் வாட்ச் தேவை. கண்ட்ரோல் எம் ஷார்ட்கட் கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இன்றைக்கி ஜிபிபி யூஎஸ்டி சூஸ் பண்ணுவோம். சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கலர் சேஞ்சிங் போட்டிருந்தோம், அது பாருங்கள். ஷார்ட்கட் நான் கண்ட்ரோல் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் நமக்கு நேவிகேட்டர் தேவை, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன இண்டிகேட்டர் ட்ரெண்டு அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுறேன். ஓகே ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவிலே பண்ணுவோம். பிளாக் வச்சுக்கலாம் கலர். ஓகேங்களா, அடாப்டிங் மூவிங் ஆவரேஜ்னா ஒன்றும் இல்லை, இஸ் லைக் ஒரு மூவிங் ஆவரேஜ் தான். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணது தான். அதில் இருக்கிற மாரி நாய்ஸஸ் எல்லாம் அதிகம் இருக்காது. நாய்ஸ் சைஸ்னால் ஃபால்ஸ் சிக்னல் நிறைய இருக்காது, கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக நமக்கு மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கிடச்சிருக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சு பார்ப்போம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோவாக பார்த்தோன்னா 572 ரேஞ்ச் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி எப்படி இப்போ கோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ், யூடியூப், வியூ. ஓகே, அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் ரேட்ஸ் ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஓகே, தேவையில்லாத டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஆன்லைன் ஃபங்க்ஷன் தேவை. இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைங்களா. ட்ரீ இன்ஸ்டாலேஷன் இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. ஆன் டிக். ஓகே ஓகே, பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் ஃபைலை எப்போதும் போல் கால் பண்ணோம். ட்ரேட் ஃபைலை கால் பண்ணுறதுக்கு நமக்கு இன்க்ளூட் ஃபோல்டரை ஃபஸ்ட்டு கால் பண்ணோம். இன்க்ளூட் ஃபோல்டருக்குள்ளே என்ன கிளாஸ் ஃபைல்னா ட்ரேட் ஃபைலுக்குள்ளே trade.mqh. ஓகேங்களா, இப்போது இந்த கிளாஸ் ட்ரேட் ஃபைலை ட்ரேடுன்னு கால் பண்ணும். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபைல் இங்கே கால் ஆகிடுச்சு, trade.mqh. அப்புறம் பேசிக்ஸாக இன்புட்ஸ் வைப்போம். பேசிக் இன்புட்ஸ் ஃபஸ்ட்டு இன்புட் என்ன? ஓகே, இன்புட் டபுள் இன்புட் லாட், ஸ்டார்டிங் லாட்டு என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வால்யூம் சைஸ். செகண்ட் இன்புட் டபுள் இன்புட் எஸ்எல் 150 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். Crossing points and copy paste. Input TP 1:2 range 300. இது என்னன்னா டேக் ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அடாப்டிவ் மூவிங் இன்புட்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா. சார்ட், ரைட் கிளிக், இண்டிகேட்டர் லிஸ்ட்,
main chart indicator properties. Period 1, fast EMA 2, shift 3, ஸ்லோ இஎம்ஏ 4, அப்ளை டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்புட்ஸ் இருக்குது. இதில் 5 இன்புட்டையும் நம்ம இப்போ கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்புட் இன்டிகிரி இன்புட் அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் பீரியட் PRIOT இது டிஃபால்ட் வேல்யூ 9. இது என்னன்னா ஆவரேஜ் பீரியட் ஃபார் மூவிங் ஆவரேஜ். And then second input integrate input fast moving average period 2 fast MA. இது அங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பீரியட் ஃபாஸ்ட் எம்ஏ ஸ்லோ எம்ஏ ஷிஃப்ட். பீரியட் ஃபாஸ்ட் எம்ஏ பீரியட் செகண்ட் ஒன் காப்பி பேஸ்ட் ஸ்லோ எம்ஏ. ஸ்லோ எம்ஏ டிஃபால்ட் வேல்யூ 30 and then shift input AMA shift 0 default value. Shift of the AMA indicator. Okay, finally input applied price unum underscore applied price input applied price close. இது வந்து டைப் ஆஃப் தி calculate the price mode. இதான் இருக்கிறது கரெக்டான வேர்டு. எந்த ப்ரைஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோமோ அந்த ப்ரைஸ் இது. ஓகே, கம்பைல் பண்ணுவோம். 0 எரர்ஸ். நெக்ஸ்ட்டு குளோபல் வேரியபிள்ஸ் இண்டிகேட்டர் ஹேண்டில் ஏஎம்ஏ ஹேண்டில். அதுக்கு அடுத்தது இண்டிகேட்டர் பஃபரை காப்பி பண்ணி வச்சுருக்கு ஒரு அரே ஏஎம்ஏ ரியல் வேல்யூ. செகண்ட் ஸ்ட்ரிங் சிக்னல் பஃபர் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஏஎம்ஏ சிக்னல் முடிஞ்சிருச்சு. வேரியபிள்ஸ் எல்லாமே இப்போ காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஆன்இன் ஃபங்க்ஷனில் இண்டிகேட்டரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, என்னென்னா இன்ஸ்டால் இண்டிகேட்டர் on expert advisor. Okay, AMA and indicator AMA. Okay, first symbol null, second period current, third என்ன வருது input AMA period, input fast slow, input slow period, input AMA shift, final price, input applied price. ஓகே, முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆன்டிக் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை காப்பி பண்ண போகிறோம். ஏஎம்மோட வேல்யூவை நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு
getting a AMA value. Next என்ன பண்றோம்? Copy buffer பண்றோம். Okay, sorry. Copy buffer indicator and AMA handle. Okay, buffer number start. Main line copy பண்ணிக்கலாம். Starting position 1, count position 1, copy array AMA value. Okay. அடுத்தது price normalize பண்ணுவோம். AMA price equal to normalized value பண்ணிக்கலாம். AMA value 0 digits. Okay. இப்போ ப்ரைஸை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அரே ரெக்யூர்டு வேல்யூ. ஓகே, வேறு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அட்டாச் பண்ணி பார்ப்போம். அட்வைசர் டு AMA ஃபிக்ஸ்டு நம்ம கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூவை வந்து பஃபர் பண்ணி காப்பி பண்ணி பார்ப்போம். கமாண்ட் AMA price. ஓகே, ப்ரைஸை கமெண்ட் பண்ணுறோம். போயிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கமெண்ட் ஆகிருக்கு, ஆனால் டிஜிட்ஸ் ஆகலை. ஏன் டிஜிட்ஸ் ஆகவில்லை? நார்மலைஸ் டபுள் பண்ணிங்கன்னா நமக்கு டிஜிட்ஸ் ஆகணும் பண்ணியிருக்கோம். AMA ப்ரைஸ், AMA வேல்யூ. ஓகே, டேட்டா விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. ஓகே, 271100. ஓகே, டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு ஆகலை. பார்ப்போம். இண்டிகேட்டர் வேல்யூவில் 6 டிஜிட்ஸ் வந்துருக்கு. 6 இருக்கும். ஓகே, இப்பயும் நமக்கு கமாண்டில் மாறல, சம்திங் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, ஓகே, வேல்யூ நமக்கு சிமிலராக வருது. சம்டைம்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது இருக்கும். கமாண்ட். ஓகே, கமாண்ட் AMA price டபுள் ஸ்ட்ரிங் பண்ணும் டிஜிட்ஸ். இந்த கமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டபுள் ஃபங்க்ஷன் நம்ம மாற்றணும். ஓகே, இப்போ வருது பார்த்தீங்களா கரெக்டாக? ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் இங்கே 6 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த டிஜிட்ஸ் 5, இது கூட தான் நம்ம ஈக்குவல் பண்ணணும். நம்ம இந்த டிஜிட்ஸ் தான் கவுண்ட் எடுத்துருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஓகே, டேட்டா விட ஹைட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஓகே, வேண்டாம். இப்போது நம்ம இந்த ப்ரீவியஸ் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ் நம்ம கெட்டிங் பண்ணால் தான் நம்ம சிக்னல் வந்து பையாக இருக்கா செல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ண முடியும். அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ காப்பி பண்ணுவோம், பஃபரில் எடுத்துக்கலாம். கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை எடுக்கிறோம். டபுள் close price equal normalized double I close symbol null current period shift 1 digits. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஆஸ் ப்ரைஸ் பிட் ப்ரைஸ் எடுப்போம். current Asken bit price double
as price is equal to கால் நார்மலைஸ் பண்ணணும். எப்பயுமே நார்மலைஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வரும். Just to copy and paste bid price single bid. Okay. Okay. Next நம்ம என்ன செய்வோம், சிக்னலை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் ஏஎம்ஏ சிக்னல். ஃபஸ்ட்டு ஏஎம்ஏ ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா பை, ஏஎம்ஏ ப்ரைஸை விட கீழே இருந்துச்சுன்னா செல். இதான் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு க்ளோஸ் ப்ரைஸை விட ஏஎம்ஏ ப்ரைஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஏஎம்ஏ சிக்னல் பை. இதுவே நமக்கு க்ளோஸ் ப்ரைஸை விட ஏஎம்ஏ ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா சிக்னல் வந்து நமக்கு செல்லாக இருக்கும். டிஃபைன் பண்ணியிருக்கேன், இதுதான். ஓகேங்களா, கம்பைல் பண்ணுவோம். 0 எரர்ஸ். அண்ட் தென் இப்போது ட்ரேட் எக்ஸிக்யூஷனுக்கு போகலாம். ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த வித டோட்டலாக இருக்கக்கூடாது, பொசிஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பொசிஷன் டோட்டல் 0, இந்த ஓப்பன் பொசிஷனும் இல்லை அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு ஏஎம்ஏ சிக்னல் பையாக இருக்கணும். பையாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணலாம், பை ட்ரேடோட டேக் ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, டபுள் எஸ்எல் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் கூட மைனஸ் ஆகணும் பைக்கு. இன்புட் into point. Okay, TP price input TP. Conversion type string to. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு 2 டைம்ஸ் ஈக்குவல் வரணும். ஓகே, இந்த வேல்யூவை நம்ம நார்மலைஸ் பண்ணிடலாம். டிஜிட்ஸ் வந்துருச்சு. தென் சேம் இது நார்மலைஸ் ப்ரைஸை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ்எல் ப்ரைஸை நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், ட்ரேட் கண்டிஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இங்கே அடிஷ்னலாக நம்ம இங்கே வந்து ட்ரேட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஒரு எரர் லாக் வர மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கணும். இஃப் ட்ரேட் டாட் பை மார்க்கெட் பை, ஆக்சுவலாக இன்புட் லாட் சிம்பிள் நல், என்ட்ரி ப்ரைஸ் as price. Okay, SL price and then TP price. string command என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா AMA by. இப்போ இது பைக்கு அப்படியே முடிஞ்சிருச்சு. அதே அகெயின் நமக்கு இந்த இடத்துல இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு தேவையில்லை.
இப்போ நாம் இஃப் கண்டிஷனுக்கு இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும். ஓகேங்களா? பை மார்க்கெட் பை ட்ரேட் completed end. ஓகே, இந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக டன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். மார்க்கெட் பை ட்ரேட் கம்ப்ளீட். ஏல்ஸ் ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா ஜஸ்ட் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணுவோம். இன்கம்ப்ளீட். சப்போஸ் ஒரு நடக்கலை, இங்கே தான் இன்புட் வேல்யூஸ் நமக்கு தப்பாக இருக்குது, சம்திங் எதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு இதெல்லாம் எரர் காட்டும். ஓகே, என்ன ட்ரெண்டில் இருக்குது? இப்போ பை ட்ரெண்டில் இருக்குது. கம்பைல் பண்ணுவோம், ஆர்டர் பிளேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேக்கெண்ட் யூஸ் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட். ஆட்டோ ட்ரேட் ஆன் பண்ணிக்கும். ஓகே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், மார்க்கெட் பை ட்ரேட் கம்ப்ளீட்டு. இது என்ன செய்கிறேன், எனக்கு கோடில் ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒன்று செய்கிறேன். என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த வால்யூம் சைஸ் என்ன செய்கிறேன், நான் 0 போடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸிட் பண்ணுவோம் ட்ரேடு. ட்ரேட் இன்கம்ப்ளீட். இப்போ நான் வால்யூம் சைஸை தப்பாக போட்ட உடனே நமக்கு ட்ரேட் இன்கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இன்கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு ஏன் ரீசன் நமக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு எரர் கோடு ஜென்ரேட் ஆகும். எரர் கோட் இஸ் கெட் லாஸ்ட் எரர் பிரிண்ட் பண்ணுவோம். lost error 0. Okay. Input flag. Trade complete. இப்போ நமக்கு இன்கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எரர் கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த எரர் கோடை வச்சு நம்ம என்ன எது பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதே சேம் ஒரு வேளை செல் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா ஓகே, செல் கண்டிஷனாக இருக்குது, ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இஃப் செல் டு ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ பிட் ப்ரைஸ்லேருந்து நமக்கு வரணும். பிட் ப்ளஸ் இன்புட், பிட் ப்ரைஸ் மைனஸ் இன்புட் டிபி. இங்கே ஜஸ்ட்டு சேஞ்ச் செல்லு அந்த கமாண்ட் லைனும் நம்ம ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஓகே, சேம் தான். செல் ட்ரேடு இன்கம்ப்ளீட் எரர் கோட். நம்ம இப்போ கம்பைல் பண்ணியாச்சு. ஃபைனலாக சிக்னலை நம்ம கமாண்ட் பண்ணுவோம். ஏஎம்ஏ சிக்னல். ஓகே, நம்ம பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ட்ரேடு எடுக்குது. ஓகேங்களா? டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, டெஸ்ட். ஸ்டார்ட்.
மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ட்ரேட் எடுக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது எக்ஸ்பர்ட் அட்வைசரை சந்திக்கலாம்.